யாருக்கா வந்தது உங்கள பாக்க? அர்ஜுன் ஆதவ் சார் வந்தாரு சார். டிவிகேல இருந்து எங்களுக்காக வந்து இன்னைக்கு பேசிட்டு போயிருக்காருங்க சார். எப்படி இருக்குக்கா உங்களுக்கு அவர் வந்ததுல? சார் அவர் வந்தது எங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு 1000 யானை பலம் வந்த மாரி எங்களுக்கு 100% அவர் எங்கள காப்பாத்துவாருன்ட்டு ஒரு நம்பிக்கை இப்ப இருக்குங்க சார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர்கிட்ட நாங்க போய் கலெக்டர்ல இருந்து எல்லார்கிட்டயும் மனு குடுத்துருக்கோம். எத்தனையோ கட்சிக்கு போய் கேட்டிருக்கோம். எந்த ஒரு இதுவும் இல்லாம எங்களுக்கு ஆனா சொ சில முடியல சார். என்னால வெளிய சொல்ல முடியல. அழுகை தான் வருது. ஆனா இன்னைக்கு அவர் வந்தது எங்களுக்கு வந்து உண்மையாவே ரொம்ப பலமா இருக்கு சார். எங்க இடம் எங்களுக்கு தான். நான் நான் இங்க தான் இருப்பேன். என் பசங்க இங்க தான் இருக்கோம். நான் லாஸ்ட்ல என்னோட வயசாகி நான் இங்க தான் இருப்பேன்ற ஒரு தைரியம் எனக்கு இப்ப வந்திருக்குங்க சார். ஆதவ அர்ஜுனா தவிர வேற யாருன்னா அரசியல் தலைவர் உங்கள வந்து பாத்தாங்களா? இல்லைங்க சார். இதுவரைக்கும் யாரும் அந்த மாரிலாம் தலைவர்கள் வந்து யாருமே இதுவரைக்கும் பார்த்தது இல்லைங்க சார். இதுதான் முதல் தடவ வந்து பாத்தீங்களா? ஆமாங்க சார். இவர் தான் இவ்ளோ இதுவா வந்து எங்களோட குறைகள், நிறைகள் எல்லாமே எல்லா மக்கள்கிட்டயும், எல்லா பெண்மணிங்கள்கிட்டயும், எல்லா குழந்தைங்ககிட்டயும் கேட்டது இவர் மட்டும் தான் சார். அவர் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குங்க சார். எனக்கு இருக்கு சார். அவர் பேச்சுல எனக்கும் 100% நம்பிக்கை இருக்குங்க சார். என்னங்க சொன்னாரு அவரு? நீங்க இருக்கிறதுக்கான இது நான் உங்களுக்கு ரெடி பண்றேம்மா. நான் வாங்கி தரேன். நீங்க இங்க தான் இருப்பீங்கன்னு சொல்ட்டாங்க சார். சொல்ட்டாரு. பிரச்சனை எப்படிக்கா இருக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார் எங்களுக்கு பிரச்சனைகள்ன்றத விட எங்களுக்கு டெய்லியும் ஒரு ஒரு ஜெயில்ல போட்டு ஊசிய வச்சு குத்துற மாரி இருக்குங்க சார். ஏன்னா, இன்னி இப்ப வந்து சாயங்காலம் வந்து பேனர் ஒட்டி நாளைக்கு காலைல ரெடி ஆவுங்கன்றாங்க சார். லீகல் ஒரு இன்னும் வீட்டுக்கு வந்து ஒரு கோர்ட்ல இருந்து ஒரு லீகல் நோட்டீஸ் குடுத்து, இது மாரி காலி பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு எதுவுமே கிடையாது. ஜிஓவே கிடையாது, எதுவும் கிடையாது. போலீஸ வச்சு அராஜகம் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் சார் இத்தன நாளா நாங்க. என்னோட பசங்களுக்கு ஆர்த்தி, எல்லாம் என்னோட வீட்டுக்காருக்கு வேலை, எனக்கு எல்லாமே இங்க தான் சார். இந்த இடத்த விட்டு நான் எப்படி சார் முடியும்? நீங்க குடுக்குற இடத்துக்கு நான் போக முடியுமா? பசங்க 10த் ப்ளஸ் டூ எல்லாம் 11த் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அந்த குழந்தைங்க என்ன சார் ஆகும்? அதுங்களும் இப்போ ஒழுங்கா படிக்க முடியாம அழுதுகிட்டு ரொம்ப சித்திரவதை பண்றாங்க சார் இவங்க. மாறிடுமா இந்த கண்டிப்பா மாறும் சார். கண்டிப்பா மாறணும், மாறும். ஆதவ அர்ஜுன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குங்க சார். எனக்கு 100% இருக்கு சார். அவர் மேல நம்பிக்கை இருக்குங்க சார். அக்கா, தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஆதவ அர்ஜுனா வந்திருந்தார் இல்லையா? எப்படிக்கா இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உண்மையிலே எங்களுக்கு ஒரு புள்ள வந்து போன மாரி இருக்கு சார். அவர் வந்து போனது எங்களுக்கு. எங்க வீட்ல ஒரு குழந்தை வந்து போன மாரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு சார். ஏன்னா இவ்ளோ நாள் நாங்க செத்து செத்து போயிச்சுன்னுக்குறோம் சார். ஒரு நாளும் ஒரு ஆபீசர் வந்து எங்கள மிரட்டுறாங்க சார். கார்ப்பரேஷன்லேருந்து இன்னைக்கு ஒருத்தர் வரா, நாளைக்கு ஒருத்தர் வரா. அந்த 100 போலீஸ் 200 போலீஸ் வந்து எங்கள மிரட்டுறாங்க சார். டெய்லியும் ஒரு 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 பயம் காட்டுறாங்க சார். எங்கள எடுத்துருவோம் போங்க. நாங்க சொன்னா நீங்க போய் தான் ஆகணும். என்ன உங்க இஷ்டத்துக்கு இது பண்றீங்க? போய் அங்க பாத்துங்க, கோர்ட்ல பாத்துங்க. ஏன் இங்க எங்ககிட்ட இது பண்றீங்க? எனக்கு தெரியாதும்மா. நாங்க சொன்னது செய்றோம். எங்களுக்கு தேவைன்னா நாங்க எந்த இடத்த வேணாலும் தூக்குவோம். அப்படின்னா என்ன சார் அரசாங்கம்? அப்ப எதுக்கு சார் நாங்க இருக்கணுங்க? அப்ப எங்களை ராத்திரி போட்டு கூட இடிச்சுட்டு போயிடுவாங்க போல இருக்கு சார். அந்த மாரி ஒரு அராஜகம் பண்றாங்க சார். எங்களை தூங்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல, எங்களால நிம்மதியா இருக்க முடியல சார். இன்னைக்கு வருவாங்களா, நாளைக்கு வருவாங்களா, இதே செத்து செத்து போச்சுங்கிறது சார். அப்புறம் எதுக்கு சார் இவரெல்லாம் எங்களுக்கு முதலமைச்சர்னு இருக்கிறாரு? இந்த பார்வையெல்லாம் பார்க்காம அப்புறம் எதுக்கு சார் இவர் ஆட்சியில் இருக்கிறாரு? இவரு இந்த மாதிரி ஒரு குறைங்களை கேட்காம, ஒரு ஜனத்துங்களை பார்க்காம இவர் எதுக்கு சார் அர்த்தம்? அப்ப இவர் முட்டு நல்லவரா இருந்துட்டு மத்த பின்னாடி இருக்கிறவங்க பூரா இவ்வளவு வேலை செய்யறாங்களா சார்? நாங்க எப்படி சார் தெரிவிப்பு வைக்க முடியும்? சொல்லு சார். அப்ப எல்லாருமே நல்லது செஞ்சாதான் சார் நாங்க நல்லா இருக்க முடியும் இந்த இடத்துல. எங்களுக்கு எல்லாருமே இப்படி குறை சொன்னா நாங்க எப்படி சார் இருக்க முடியும்? ஒருத்தர் கூட வந்து ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் கூட வந்து இங்க ஒரு நிக்க மாட்டேங்கிறாங்க சார். ஒரு ஒரு ஆளுங்க கூட எங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னா அவ்வளவுதான் பேசுறாங்க சார். அப்ப நாங்க யாரை சார் நம்பி இருப்போம்? நாங்க யாரை நம்பி இங்க இருப்போம்? சொல்லு. உங்களை நம்பி தான் நாங்க இருக்கிறோம். இவ்வளவு ஜனம் ஓட்டு போட்டோம். அப்ப எங்களை எல்லாருமே நீங்க என்ன ஓட்டு போட்டீங்கன்னு கேக்குற மாதிரி ஒரு பள்ளத்துல தள்ளுறீங்களா? எதுக்கு சார் தள்ளுறீங்க? எதுக்கு இது? அப்ப எங்களை உயிரோட கொண்டுலாமே சார். எங்க வீட்டு உள்ளே வச்சு எங்களை மூடிட்டு எடுத்துட்டு போயிடுங்க சார். இந்த இடம் வேணும்னா ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும், நல்ல வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், எங்க குறைய கேட்டு இது பண்ணணும் சார். நாங்க இதை நினைச்சுதான் சார் இருக்கிறோம். இல்லையா எங்களுக்கு நாங்க செத்துருவோம் சார். இந்த இடத்துல கூட செத்துருவோம். செத்துட்டு கூட எடுத்துட்டு போயிடுங்க சார். இந்த இடத்த எங்களுக்கு வேணாம் சார். உண்மையிலேயே எங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆத்தங்கம் சார். எங்களால யாருக்கிட்டையும் சொல்ல முடியல சார். யாரும் வந்து இங்க நிக்க மாட்டேங்கிறாங்க சார். சப்போர்ட்டே எங்களுக்கு இன்னைக்கு இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நாங்க தைரியமா இருக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொன்னார் சார். அந்த நம்பிக்கையே எங்களுக்கு போதும் சார். நாங்க 100 வருஷம் வாழ்ந்த மாரி இருக்கு சார். இன்னைக்கு ஒரு வார்த்தை எங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை யாருமே கொடுக்கல சார் எங்களுக்கு இது வரைக்கும். இங்க வந்து நாங்களே தானே அழுதுட்டு இருக்கிறோம், நாங்களே புலம்பிக்கிட்டு இருக்கிறோம், நாங்களே செத்து செத்து போயிச்சுன்னு இருக்கிறோம் சார் இந்த இடத்துல. இதுதான் சார் எங்களுக்கு உண்மையில அவர் வந்தது ரொம்ப நன்றி சார். கோடி நன்றி சார் அவருக்கு. அக்கா, ஆதவன் அர்ஜுனா உங்களை வந்து பார்த்தாங்க இல்லையா? எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். ஆமா, அவங்க வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. நாங்க இங்க இருப்போன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. சந்தோஷமா இருக்குது. நாங்க 35 வருஷத்துக்கு மேல இங்க இருக்கிறோம்.
பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா இப்ப அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரை பார்த்த பிறகு. இப்ப இவ்வளவு நாள் யாருன்னா வந்தாங்களா உங்களை பார்க்க? எங்களை பக்கம் யாருமே வரல. இவர்தான் முதல் தடவை வந்திருக்காரு. ஆமா, எப்படி இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, தைரியமாவும் இருக்கோம். நாங்க என்னக்கா பிரச்சனை? வீடு பிரச்சனை தான், வேற எதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இடிச்சிட்டு இருக்காங்க வீடை. உங்களுக்கு இது பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க, ஓகே பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. ஆதவ வந்தாங்க இல்லையா? எப்படி இருக்கு அவர் வந்தது உங்களுக்கு? நம்பிக்கையா இருக்கா? எங்களுக்கு நம்பிக்கையா இருக்குது, மனசுல நல்லா தைரியமா இருக்குது. அவங்க நல்லதை பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நல்லது நடக்குமா? ஆதவ நல்லது பண்ணுவாரா? பண்ணுவாங்க, நல்லதா பண்ணுவாங்க. சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது, நல்லதே பண்ணுவாங்க. நாங்க உங்களுக்கு வீடு கட்டி தரோம், இடிச்ச வீட்டுக்கும் நல்லா பண்ணி தரோம், உங்களுக்கு தைரியமா இருங்க, எங்களை நம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சொன்னதுலேருந்து எங்களுக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது. நாங்க இங்கே இருக்கணும், அதனால நம்பிக்கை இருக்குது. நாங்க அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஆதவ வந்தார் இல்லைங்களா? எப்படி இருக்குக்கா உங்களுக்கு? இப்ப ஒரு நம்பிக்கையா இருக்கா அவர் வந்ததுல, ஆதவ வந்ததுல? நம்பிக்கையா இருக்கு. எங்களுக்கு நல்லது நினைப்போம், நல்லது கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஒரு தைரியம் வருதாக்கா அவர் வந்து? ஆமா, தைரியமா இருக்கும். அவர் என்னக்கா சொன்னாரு? உங்களுக்கு நல்லது செய்வோம், உங்களுக்கு வாங்கி தருவோம், நீங்க இங்கே இருப்பீங்க, பசங்களை வச்சுன்னு இங்கே இருப்பீங்கன்னு தைரியமா கொடுத்துட்டு போயிருக்காரு. உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் நாங்க தரோம், உங்களால யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னென்ன பிரச்சனைக்கா உங்களுக்கு? எங்களுக்கு வீடு பிரச்சனை இருக்கு, எல்லாமே இருக்கு. சின்ன பசங்களை வச்சிட்டு இருக்கேன், அதனால எனக்கு இங்க இருக்கிற மாதிரி எங்கேயுமே இருக்க முடியாது. என் பசங்க, நான் இங்க போனதா வேலைக்கு உண்டு, என் பசங்க தைரியமா போயிட்டு தைரியமா வருது. எங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க, அந்த பயம் எனக்கு இல்லை. இப்போ எங்கன்னா போனா நான் என் பசங்க இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு எங்க போக முடியாது, என்னால வேலையும் செய்ய முடியாது. அதுதான் இப்போ எனக்கு. ஆதவ வந்தார் இல்லையா? அவர் எப்பவுமே உங்க கூட இருப்பாரு, நம்பிக்கை இருக்கா? அவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு பயம் இல்லை, எது இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், இதுக்கு மேல நீங்க பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை இருக்கு. அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கா? நம்பிக்கை வந்திருக்கு. என்னக்கா பிரச்சனை உங்களுக்கு? எங்களுக்கு வந்து இப்போ ஒரு 3 வருஷமாவே எங்க இடம் வந்து நீர்நிலைன்னு சொல்லிட்டு ஆக்கிரமிப்புல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அகற்றுறதுக்கு கார்ப்பரேஷன் வந்து எங்களை அராஜகமா அகற்ற பாக்குறாங்க. எங்க ஏரியால மொத்தம் 700 குடும்பம் இருக்கு. அதுல 54 குடும்பம் வந்து எங்களுக்கு இன்னும் ஸ்லம் அலாட் ஆகல. ஏன்னா பட்டா கொடுக்கல. மற்ற வீட்டுக்கெல்லாம் ஸ்லம் அலாட் கொடுத்துருக்காங்க. இந்த 54 வீட்லயுமே இப்போ வந்து எங்களை எல்லாரையும் மிரட்டி, இப்போ வந்து நீங்க பயோமெட்ரிக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பக்கத்துலேயே வீடு கொடுப்போம், அப்படி இல்லைன்னா நீங்க நாங்களா வந்து விரட்டணும்னா உங்களை செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் அந்த மாதிரி தூரமா தூக்கிட்டு போய் போடுவோம் அப்படின்னு மிரட்டினதுனால ஒரு 10 குடும்பம் என்ன பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இங்க கொடுக்கும்போதே பக்கத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 குடும்பம் வந்து பயோமெட்ரிக் வச்சு எழுதுனாங்க. அவங்களுக்குமே இந்த அரசாங்கம் வந்து சரியான வீடு கொடுக்கல. அவங்க எல்லாருமே வந்து வீடு இல்லாம இப்ப இங்க பக்கத்துல அகத்திய நகர்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க வந்து வாடகைக்கு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அராஜகமான ஆட்சி பண்ணி எங்க எல்லாருமே இந்த இடத்துல எல்லா வசதியுமே இருக்குங்க. எல்லாருமே காங்கிரீட் வீடு தான் கட்டியிருக்கோம், எல்லாரும் மெத்த வீடு தான் கட்டியிருக்கோம். எங்க பசங்க எல்லாம் நல்லா கிராஜுவேட் தான், எல்லாருமே காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் டிகிரி ஹோல்டர் தான் இங்க இருக்கவங்க எல்லாம். இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்கு. மெட்ரோ வாட்டர் இருக்கு, ட்ரைனேஜ் லைன் இருக்கு, இபி இருக்கு. எங்க வீட்டுல எல்லாருமே நீங்க வந்து பாருங்க, எல்லாருமே நல்லா வசதியா தான் வாழ்றோம். ஆனா இந்த இடம் வந்து வாழ தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க தான் மீடியா தான், நீங்க இதெல்லாம் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நீங்க மக்களுக்கு தெரிவிக்கணும். இந்த இப்ப வந்தது தமிழக வெற்றி கழகத்துல இருந்து மாநில பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனாஜி வந்தாங்க. அவங்க வந்துதான் இப்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. வந்து நேர்ல வந்து எங்க குறைகள் எல்லாம் கேட்டாங்க, நாங்களும் சொல்லியிருக்கோம். எங்க கிட்ட இருக்க எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கி பார்த்தாங்க, எல்லாமே லீகலா இருக்கு. நீங்க வந்து 40 வருஷமா இங்க இருக்கீங்க, உங்களுக்கு எல்லா வசதியுமே இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, அப்படி கொடுத்துட்டு இப்ப எதுக்கு உங்களை போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்கும்போது நாங்க பக்கத்துல ஒரு கண்ணாடி பாலம் வேலை நடக்குதுங்க, அந்த வேலைக்கு அந்த ப்ராஜெக்டுக்காக எங்க இடம் தேவைப்படுது, இந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்ற ஜீவோ எங்களுக்கு காட்டல, அந்த இந்த இந்த ப்ராஜெக்ட் வரதால இது பார்க்கிங் வரப்போதா, இல்ல இந்த இடத்துல ஏதாவது வந்து விளையாட்டு பூங்கா போட போறாங்களா, தீம் பார்க் போட போறாங்களான்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். அப்ப இது நீர்நிலைன்னு சொல்லிட்டு எங்களை அகற்றுறீங்களா? ஒரு தீம் பார்க் வந்து நீர்நிலையில போடலாமா? அதுக்கு அரசாங்கம் வந்து உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு இருக்கு. நீங்க இந்த இடம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேணும், ஒரு ஸ்கூல் கட்ட போறோம் அப்படின்ற மாதிரிலாம் எங்க கிட்ட சொல்லல. ஆக்கிரமிப்பு நீர்நிலை நாங்க அகற்றுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2018லயே இந்த இடம் வந்து பசுமை தீர்ப்பாயம் கேஸ் போட்டு இது வந்து நீர்நிலைன்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போடும்போது இந்த கார்பரேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நீர்நிலை இல்ல, 1992லயே வந்து இந்த இடத்த வந்து நீர்வளத்துறை வந்து தமிழக குடிசை மாற்று வாரியத்துக்கு ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி இந்த இடத்த அவங்களுக்கு சாதகமா வந்து இதுல வந்து அவங்களுக்கு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. ஏன்னா நீர்நிலை இல்லைன்னு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் எங்க கிட்ட இருக்கு. அப்படி எல்லாமே எங்களுக்கு சாதகமா இருக்கும் போதும் எதுக்காக இங்க இருக்கிற அரசாங்கமும் இங்க இருக்க அதிகாரிகளும் இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்க பாலிடிக்ஸும் வந்து எங்களை எதுக்கு அகற்றுறாங்கன்னு தெரியல. இதுக்கு நாங்க மீடியா முன்னாடி வந்து நிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கணும். நாங்க இங்கேயே இருக்கணும், இந்த இடம் எங்களுக்கே கிடைக்கணும். நாங்க இங்கேயே திரும்ப வீடு கட்டி, இடிச்ச வீடுக்கெல்லாம் கவர்மெண்டே வந்து வீடு கட்டி கொடுக்கணும், எங்களுக்கு பட்டா கொடுக்கணும், ஸ்லம் அலாட் ஆகணுங்க. நன்றி.
சந்தோஷமா இருக்கா? ஒரு நம்பிக்கையா இருக்கா? ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. ஏன்னா அவங்க இது வரைக்கும் எம்எல்ஏ இருக்காரு இல்லைங்களா, நம்ம இப்ப 5 வருஷம் ஆக போகுது. எங்க எம்எல்ஏ யாருன்னு எங்க ஆளுங்களை கேளுங்க, யாருக்குமே தெரியாது. அவர் பேர் என்னன்னு கேளுங்க, யாருக்கும் தெரியாது. ஏன்னா வாங்க வந்தாங்க பாருங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்களா, அன்னைக்கு வந்தாங்க. அன்னைக்கு அவர் முகத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்க எம்எல்ஏ யாருன்றதே எங்களுக்கு மறந்து போச்சு. இது வரைக்கும் எங்க வீடு வந்து பார்த்தது கிடையாது, எங்க குறைகளை கேட்டது கிடையாது. நாங்க போய் பார்க்க போனாலும் காலையில இன்னைக்கு போயிருக்காங்க ஆளுங்களை நம்ம எங்க ஆளுங்க போயிருக்காங்க பார்க்க. 3 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காரு வீட்டுக்கு முன்னாடி. ஆனா வந்து வெளியே வந்து எதுக்கு வந்தீங்கன்னு கூட கேட்கல. அந்த லட்சணத்துல தான் இருக்கு எங்க எம்எல்ஏவோட, எங்க தொகுதி மக்களுக்கும் எம்எல்ஏக்கும் உள்ள ஒரு உறவு பாருங்க, இப்படிதான் இருக்கு. மக்களுக்கு என்ன வேணுன்றத அவங்க வந்து பார்க்கல. ஆனா இப்ப ஆதவ அர்ஜுனாஜி வந்தாங்க, அந்த சார் வந்து எங்க குடிசை வீடு தான் எங்களது, வந்து பாருங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து குழந்தைங்களெல்லாம் எல்லாமே கேட்டாரு. உங்களுக்கு என்னம்மா, என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எங்க பசங்களும் சொன்னாங்க, நாங்க இங்கதான் இருப்போம், எங்களுக்கு இங்கதான் வந்து பாதுகாப்பு இருக்கு, நாங்க இங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க தான் வழி செய்யணும், உங்களை நம்பி தான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு.